எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சிந்தையை தேவனுக்கு நேராக திருப்பி, நிறைவானவர் என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே சொல்லுவோமா? இன்னைக்கு உங்களுடைய பலத்த ஆளுகை வாழ்க்கையில் உண்டாகணும். ஆமே, நம்முடைய பலத்த அசைவாடுதல் என் குடும்பத்தில் இன்றைக்கு உண்டாகணும் ஆண்டவரே. உங்கள் நிறைவு என்னை ஆட்கொள்ளட்டும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆமீன். தேவனை நோக்கி பேசுகிறவர்கள் அப்படி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, உடைய நிறைவு என்னில் உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னிடத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஆமே, நீங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் நிறைவாக்குகிறவரே. ஹல்லேலூயா. எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற ஆவியானவரே, அப்படி சத்தம் உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அநேக காரியங்களில் குறைவுபட்டவளா என்னுடைய சமூகத்துல வந்து நிற்கிறேன். ஆமீன். பலவீனத்தோடு, போராட்டத்தோடு, உபத்திரவங்களின் நடுவில் நான் வந்து நிற்கிற ஆண்டவரே, உம்முடைய நிறைவு என்னை ஆளுகை செய்யட்டும். எல்லாரும் சொல்லலாமா? உம்முடைய நிறைவு என்னை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய நிறைவு, கர்த்தருடைய நிறைவு. நிறைவானவர் வருவீராக, நிறைவானவர் வருவீராக. குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகுமே. நிறைவான என் ஆண்டவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலக்கத்தோடு இருந்த சீஷர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று இருதயத்தில் இருந்த கலக்கங்கள், பாரங்களை எல்லாம் நீக்கி போட்டு, அம்மே, உன்னை மீட்டு கொண்ட நான் இன்னும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறேன் என்று ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திடப்படுத்தினது போல கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவிலே எழுந்தருளி சோர்ந்து போன இருதயங்களை அவர் திடப்படுத்துகிறார். தளர்ந்து போன இருதயங்களை அவர் திடப்படுத்துகிறார். கலங்கி கொண்டிருக்கிற காரியத்திலே கர்த்தர் திடமனதா இரு என்று கரத்தை பிடித்து, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, அவர் நம் நடுவிலே எழுந்தருளுகிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் அந்த எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே போட்ட சமயத்திலே, ஆமென், தேவகுமாரனுக்கு ஒப்பாய், தேவனுக்கு, தேவ சாயலுக்கு ஒப்பானவர் ஒருவர் அந்த அக்கினியின் நடுவிலே உலாவினது போல, அக்கினியின் நடுவிலே உலாவினது போல, இதோ உன் உபத்திரவங்களின் நடுவிலே கர்த்தர் உன் கரத்தை பிடித்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய இருதயங்கள் தேவனுக்கு நேராக திரும்பட்டும். இருதயங்கள் கர்த்தருக்கு நேராக திரும்பட்டும். ரகத சிகரமனக சந்தராதனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வருவே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே இப்போதுமே ஆவியானவரே, நிறைவே நீ வருவே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே இப்போதுமே ஆவியானவரே. இஸ்ரவேலின் புயபலமானவரே ஆளுகை செய்வீராக. ஆமே, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தரே ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஹதல சிகரமன. கர்த்தருடைய நிறைவான ஆளுகையை நான் உணர்கிறேன் என்கிறவர்கள் நல்ல கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். மோசேட்ட ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. எப்படி ஆண்டவரே இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி ஆண்டவரே நான் ஜெயிப்பேன்?
இந்த பார்வோனின் கையிலிருந்து எப்படி ஆண்டவரே என் ஜனத்தை நான் மீட்பேன்? நான் என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே, நான் சொன்ன அவங்க நம்ப மாட்டாங்க ஆண்டவரே, நான் என்னப்பா செய்வேன்? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் கூட இருக்கிறவராகவே இருப்பேன். என் நாமம் என்னவென்றால் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் யாக்கோபுக்கு பொய் சொல்லேன். ஆமே, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய கரத்தை பிடித்து நடக்க துவங்கினார் என்றால் முடிவு பரியந்தம் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் அளவும் கைவிடாமல் நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் குறைவுள்ளவர்கள் தான். ஆமே, பேதுருடைய படவிலே ஆண்டவர் ஏறின உடனே பேதுருவுக்கு புரிந்து போயிற்று, இவ்வளோ பரிசுத்தமான ஆண்டவர் என் வாழ்க்கையில வர்றதுக்கு நான் தகுதி இல்லை. சொல்லுங்க ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, என்னை விட்டு போய்விடும் என்று. ஆமே, உன்னை விட்டு போவதற்காக அல்ல ஆண்டவர் உன்னை அழைத்தது, உன்னை கைவிடுவதற்காக அல்ல அவர் உன்னை தேடி வந்தது. முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் உன்னை ஒரு கோதுமை மணியை போல, உன்னை ஒரு கோதுமை மணியை போல அநேகருக்கு பலன் கொடுக்கத்தக்கதாக தேவ சமூகத்தில் விழுந்து அவருக்காக பலன் கொடுக்கத்தக்கதாக ஆமே பேதுருவை நிலைநிறுத்தி மாற்றினது போல ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். ஆண்டவர் திரும்பவும் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று. உன் உபத்திரவங்களின் நடுவிலே நான் இருக்கிறேன். தானியேலோடு கூட சிங்கங்களின் கெபியிலும் ஆமென் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலும் தானியேலோடு கூடவே இருந்தது போல ஆமென் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். உன் பிரச்சனைகளின் நடுவிலே உன்னோடு கூட இருக்கிறேன். உன் போராட்டங்களின் நடுவிலே உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுவோம் ஆண்டவரே, தேவா என்னிடத்தில் என்ன விசேஷத்தை நீர் கண்டீர் ஆண்டவரே, என்னில் என்ன நன்மை கண்டீர் ஆண்டவரே, என்னை நீர் இவ்வளவாய் நேசிக்க. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எல்லாரும் தெரிந்ததான பாடல். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆமே, பகலிலே மேக சம்பமாய் இரவிலே அக்கினி சம்பமாயும் என்னோடு கூட நீர் என்னை நடத்துகிறீர் ஆண்டவரே. நான் உணர்கிறேன் நீர் என்னை நடத்துகிறீர். அப்பா, நீர் மாத்திரம் உன்னோடு இல்லை என்றால் என் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளின் நடுவில் நான் எப்படி ஜீவனோடு நிற்கிறேன் என்பதே சந்தேகம். ஆமென், நீர் என்னோடு இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆமென். அப்படி ஆண்டுடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீங்க? கர்த்தரை மாத்திரம் எனக்கு முன்பதாக நான் நிறுத்தி இருக்கிறேன். உம்மையே எனக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? அப்படி அவர்கள் மாத்திர தெய்வ சமூகத்துல முழங்கால் படியிட்டு, உண்மையே நான் நோக்கி இருக்கிறேன், என் இருதயம் உண்மையே நோக்கி இருக்கிறது. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்காக காத்திருக்கிற அந்த ஜாமக்காரனை பார்க்கிலோ என் இருதயம் உண்மையே தேடுகிறதப்பா. என் இருதயம் உண்மையே நோக்கி இருக்கிறது, உண்மையே நோக்கி இருக்கிறது. என் வாழ்க்கையில எப்போது மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற இந்த போராட்டத்தின் நாட்களில் என் மாறுதல் என் ஆண்டவரிடத்திலிருந்து வரும் என்று அவரையே என் இருதயம் நோக்கி இருக்கிறது. அவரையே என் இருதயம் நோக்கி இருக்கிறது. ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானனையே நோக்கி இருக்கிறது போல, ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானனுடைய கையே நோக்கி இருக்கிறது போல நான் உண்மையே நோக்கி இருக்கிற ஆண்டவரே, உண்மையே நோக்கி இருக்கிற ஆண்டவரே. ஆமென். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர், சமுத்திரத்தில் கிடக்கிற ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் தேவனையே நோக்கி இருக்கிறது. அவர் தரும்போது அவைகள் திருப்தி அடைகிறது. அவர் அவருடைய முகத்தை மறைத்தால் அவைகள் திகைத்து நிற்கிறது. என் ஆண்டவர் எங்கே? என் மீட்பர் எங்கே? எனக்கு ரட்சிப்பா இருக்கிறவர், எனக்கு வாழ்வா இருக்கிறவர், எனக்கு பலனா இருக்கிறவர். எத்தனை பேர் சொல்லுங்க, உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே, உண்மையே எனக்கு முன்பதாக நான் நிறுத்தியுள்ளேன்.
உம்மை மாத்திரம் எனக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிற ஆண்டவரே, உம்மை நம்பி வாழ்கிறான்ப்பா. ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறவராகவே இருப்பேன் என்று சொன்னீரே. ஆமென். அந்த வார்த்தையின் மகிமை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருக்கிறவருடைய பிரசன்னம் எங்களை இன்றைக்கு நிரப்பட்டும். சொல்லுங்க, என் நடுவில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவருடைய நிறைவின் மகிமை என்னை இன்றைக்கு ஆளுகை செய்யட்டும். ஏன்னா அவர் வந்தாதான் என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நீங்கும். அவர் என்னோடு இருந்தால்தான் நான் சத்துருவை ஜெயிக்க முடியும். அவர் என்னோடு கூட இருந்தாதான் இந்த உலக வாழ்க்கையை வெற்றியா என்னால் வாழ முடியும். அவனுடைய பாதத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, உடைய பாதத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய கரங்களில் தாழ்த்துகிற ஆண்டவரே, என் ஆவி ஆத்ம சரீரத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும்பா. சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நீங்க பெருகுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் சிறுகணுமே, நீர் பெருகணுமே. உங்க பலன் என்னில பெருகினா போதும் ஆண்டவரே. உங்க சந்தோஷம் எனக்குள்ளாய் நிறைவாய் இருந்தால் போதும். உங்க மகிழ்ச்சியினால் என் குடும்பத்தை நீர் இடை கட்டினால் போதும். ஆமென். உம்முடைய மகிமை என்னை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய கரம், உம்முடைய கரமே என் வாழ்க்கையில ஓங்கி நிற்கட்டும் ஆண்டவரே. மனுஷன் அல்ல, மனுஷனுடைய திட்டம் அல்ல, தேவ திட்டத்திற்கு, தேவ சித்தத்திற்கு என்னை பரிபூரணமாய் தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறவர் ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, பரலோக தேவனே, உம்முடைய மகிமையான பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமே. ஒருவராய் சாவாமை உள்ளவராய் இருக்கிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வலோக சக்கராதிபதியே, உம்முடைய வல்லமை உள்ள பாதத்தில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய களத்தில் இந்த பகல் வேளையிலே நான் விழுவேனாக. தாவீது சொல்லுகிறான், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, கர்த்தருடைய கரத்தில் நான் விழுவேனாக என்று. உம்முடைய வல்லமையுள்ள பாதத்தில், உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. பாவியாகி என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்மை வேதனைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற காரியங்கள் ஏதாகிலும் என்னிடத்தில் இருக்குமானால் என்னை ஒரு முறை கூட கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நிற்க கரைதிரை இல்லாத கற்புள்ள கன்னிகையாய் என்னை ஒரு விசை கூட மாற்றுவீராக. ஆமே. எலியா சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற மனிதன் என்று. ஆமே. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நீ, அவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் ஜீவ பலியாய் உன்னை ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஜீவ பலியாய் என்னை தருகிறேன், ஜீவ பலியாய் என்னை தருகிறேன். ஆமே. பரிசுத்த பலியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாவ நிவாரண பலியா என்னை தருகிறேன். குற்ற நிவாரண பலியா என்னை தருகிறேன். அந்த சமாதான பலியா என்னை வைக்கிற ஆண்டவரே. அந்த சர்வாங்க தகன பலியா என்னையே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. சுகந்த வாசனையை நுகர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என் பலியை ஏற்றுக்கொள்ளும். ஆபேலும் அவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் அல்லவோ, அந்த பலியாய் ஒரு காணிக்கையாய் என்னே நான் தருகிறேன் ஆண்டவரே. நீர் என் வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளுக்கு ஈடாய் நான் எண்ணத்தை உமக்கு பதிலாய் செலுத்துவேன் ஆண்டவரே. இந்த பகல் வேளையில என்னே நான் பலியாய் உம்முடைய கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. என்னே நான் ஜீவ பலியாய் உம்முடைய கரத்துல தருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என்னுடைய பாவங்கள் உமக்கு அருவருப்பா இருந்தால் ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. காயினுடைய பலி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலங்க. ஆமே. பாவத்தோடு அவருடைய சமூகத்தில் வரும்போது, ஆமே, அவரால் புறமே தள்ளப்பட்டவர்களாய் நாம் நிற்க கூடாது. தேவ சமூகத்தில் என்னை கழுவுங்க ஆண்டவரே. என் பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே. என் சிந்தனையினால் சிந்தித்த பாவங்கள், நான் பேசிய பொய்யான வார்த்தைகள், என் கைகளினால் செய்த உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் மன்னிங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற பலியா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு பரிசுத்த பலியா என்னை தருகிறேன். என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. என்னை மறுரூபப்படுத்துங்க அப்பா. அவன் ஒரு பரிசுத்தம் என்னில உண்டாகட்டும். என்னை கழுவுங்க. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி என்னை கழுவுமையா, என்னை கழுவுமையா. ஹல்லேலூயா.
Hallelujah, hallelujah, hallelujah. Rigadala shikaramano, rikabarabara shabaladara. Amen. எனில் என்ன கண்டே என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. எனில் என்ன கண்டே என்னை நேசிக்க இவ்வேலைக்கு தகுதி இல்லையே. சொல்வோமா? எனில் என்ன கண்டே என்னை நேசிக்க இப்பாவிக்கு என்னிடத்தில் என்ன நன்மை கண்டீர் ஆண்டவரே? அப்பா, எனில் என்ன கண்டே என்னை நேசிக்க இவ்வேலைக்கு தகுதி இல்லையே. என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே. என் இயேசுவே, உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா, பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா. எனில் என்ன கண்டீர்? சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை நேசிக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். சத்துருவை ஜெயிக்கிற ரத்தம், நீதிமானாய் தேவ சமூகத்திலே உன்னை நிலைநிறுத்துகிற ரத்தம், உன்னுடைய ரட்சிப்பை பரிபூரணப்படுத்துகிற கர்த்தருடைய ரத்தம். ஆமென். திரும்பவும் திரும்பவும் கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவி கழுவி, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயிக்கும்படியாக, எஸ் ஜீசஸ், பரிசுத்தமாக்கப்படும்படியாக, ரிஹதா ஷிகரமனா தீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படும்படியாக, ரகதல் கலரமனோ பரிசுத்தவான்கள் என்று கர்த்தர் பெயர் எழுதி நிலைநிறுத்தும்படியாக அவருடைய ரத்தத்தின் மகிமை ஒப்பு கொடுத்தவர்கள் மேல வந்து அமருகிறது. ரகதா ஷிகரமனோ ஹந்தரா. உலக மாமிசம் பிசாசை ஜெயித்த கர்த்தருடைய ரத்தம், பாதாளத்தை ஜெயித்த ரத்தம், மரணத்தை ஜெயித்த ரத்தம், வியாதியை ஜெயித்த ரத்தம், இன்றைக்கு உன் மீது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களின் மீதும் உச்சிலிருந்து உள்ள கால் வரை, ஆவி ஆத்மா சரீரத்தில், நரம்புகளில், எலும்புகளில், இரத்த நாளங்களில், தசை நாளங்களில் அவருடைய இரத்தத்தின் மகிமை. ரீஹாபா ஷிகரபனா. நல்ல கரம் தட்டி கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய மகிமையான பிரசன்னம், உம்முடைய இரத்தத்தின் மகிமை, ஆமே, பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்த என் மீது கர்த்தருடைய இரத்தம். ரீபாலா ஷிகரபனா. ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். சிறு பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். சிறு பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கரத்தில் எடுக்கிறார். ரகதல் கடமன ஹஷியாதனரோ. கர்த்தருடைய மகிமை சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், ஆமென், மாம்சமான யாவும் தேவனுடைய மகிமையை காணும். ரிகதலா ஷிகரமனா. மகிமைக்காய் நன்றி, மகிமைக்காய் நன்றி, மகிமைக்காய் நன்றி. ஒரு உள்ளங்கை மேகம் உன்னை நிரப்ப துவங்கி
தொடங்கி ஆயிற்று சகோதரி. கர்த்தருடைய பலத்த வல்லமைக்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் தமது அளவில்லாத பிரசன்னத்தினால் உன்னை நிறைத்து அல்லேலூயா ரீகலா ஷிகரமன உன்னோடு அவர் கூட இருப்பதற்கு அடையாளமாய் ஆனந்த தைலத்தினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். உன் இருதயம் புது அபிஷேகத்தினால் நிரப்பப்படும். ஆமே. உன் பாத்திரம் புது எண்ணெயினால நிரப்பப்படும். ரகதல் கடரமனக சியாத்தனரபலோ உன் இருதயம் இன்றைக்கு அபிஷேகத்தினால் பொங்குகிறதை இன்றைக்கு காண்பாய் காண்பாய் காண்பாய். ரதலஷே உபத்திரவங்களின் நடுவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை ஆமென் எனக்காக தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உபத்திரவத்தின் நடுவாய் வந்த உனக்கு இன்றைக்கு ஆனந்த அபிஷேகம். ஆமென். ஆனந்த அபிஷேகத்தின் தைலம் ஊற்றப்படுகிறது. ரகதா ரத்தல ரபஷியாது நோதனா சாமுவேல் கையில் இருந்த தைல கோப்பை தாவீதுக்காக உடைக்கப்பட்டது போல இன்றைக்கு இது உனக்காக கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அபிஷேக தைலம் உடைக்கப்படுகிறது. ரகமல ஷிகரமன வாசனையுள்ள தைலம் வாசனையுள்ள தைலம். ஆமென். அநேகருக்கு வாசனை கொடுக்கும்படியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக கர்த்தருடைய அபிஷேக தைலம் உன் சிரசில் ஊற்றப்படுகிறது. பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தவர் மேல ஊற்றப்படுகிறது. சிறு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேகத்தின் மகிமை ஊற்றப்படுகிறது. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கப்படும்படியாக நீந்தி நீந்தி மூழ்கப்படும்படியாக ஆமென் நீ ஆரோக்கியப்பட்டு பிழைப்பாய். என் அபிஷேகத்தினால் நீ ஆரோக்கியப்பட்டு பிழைப்பாய். என் ஜீவ நதியினால் நீ ஆரோக்கியப்பட்டு பிழைப்பாய். ஆமென். உபத்திரவத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை இன்றைக்கு கர்த்தருடைய கரம் நான் உன்னை ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படி செய்வேன். ஆமென். ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படி செய்வேன். லாதா லஷிகரம Manadana, Rikabala Shigaramano, Rikabala Ragasiada, Rikabala Shakamana Haptarabala, Rigama Manada La Sikaramana, Dagamulaman Tanire, Woodsugaran Kata Solagara, Rigama Shikaraba, Waranda Nilangal Mela Katrudi, Arigal Paya Panagara, Warachi Ningi Pogare, Ella Warachigalo, Ubataramangal Paratangalam, Yeshivi Namatinale. முடிவுக்கு உண்டாகிறது, முடிவுக்கு வருகிறது. ரபபல ஷிகரபன சோதனையிலே ஜெயமாய், சோதனையிலே உறுதியாய் நிற்க பண்ணுகிற கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரீகமலதரபலஷ என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வலிந்தோடும் நிச்சலால மூழ்கிய நேசர் அன்பு மகிழ அக்கினி அபிஷேகம் ஆமே. என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வலிந்தோடும் நிச்சலால மூழ்கிய நேசர் அன்பு மகிழ அக்கினி அபிஷேகம் எத்தனாவில் தித்திட ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாதிரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாதிரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் கை தூக்குகிறார், கை தூக்கி எடுக்கிறார். அவன் சில போராட்டங்களின் நடுவிலிருந்து கர்த்தருடைய கை தூக்கி எடுக்கிறார். அவருடைய வல்லமை உள்ள கரம் இன்றைக்கு அவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் போராட்டங்களை முறியடித்து ஒரு மாறுதலை காணும்படி செய்யும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவி மாறியாக இன்று பொழிந்திடுவே. மாறியாக அன்று பொழிந்திட்ட என்னை அபிஷேகமே ஓ ஆவியால் நிரப்புமே பாத்திரம்
மீது நிறைந்திருக்கிற வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, அக்கினிமயமான செட்டைகளை அடித்து என் ஜனத்தின் மீது அமருகிற பரிசுத்த ஆவியானவரே, அக்கினிமயமான சட்டைகள் உனக்கு மேலாக அடிக்கப்படுகிறது. கர்த்தர் அக்கினிமயமான சட்டைகளை அடித்து உன் மீது வந்து அமருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு வந்து அமர்ந்தது போல இதோ உன் மீதாக அக்கினிமயமான சட்டைகளை அடித்து கர்த்தருடைய ஆவியானவர் மீது அமருகிறார். ஒரு எண்ணெய் அபிஷேகம் உடைத்து ஊற்றப்படுகிறது. அவன் கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக கர்த்தருடைய அபிஷேகத்தின் மகிமை, அபிஷேகத்தின் வல்லமை. நுகங்கள் முறிக்கப்படுகிறது சகோதரா, உனக்கு விரோதமாய் இருந்த நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. கர்த்தருடைய அபிஷேகத்திற்குள்ள உன்னை ஒப்புக்கொடு. வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகள் நீங்கி உன்னை பிழைக்கும்படி செய்து நுகத்தடிகளை முறிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுவிக்கிற ஆவியானவர் பலமாயும் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். விடுவிக்கப்படுகிறாய் விடுதலையோடு, விடுதலையோடு. ரமனதிலாலா சிகபபலதரா ரிகபலபஷம்தநாதனரோ ரிகலதரமலகரா. ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் வைக்கிறார். அவன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் ரீதலா சிகரபா. ஆமென். என் கிருபை அவனை விட்டு விலகாமலோ என் உண்மை அவனை விட்டு பிசகாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய உண்மையுள்ள கரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் புது எண்ணெயினால நிரப்பப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரீகபல சிபலதர ஹசிகமனா ரிபலகமனதர சிகமபரபல ரிகபரபலம சபலபரதர. ஆமென், ஆமென். குறைவுகளை நிறைவாக்குகிற ஆவியானவர், வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர். ரகப சிகமனதல ரசிகபபர. Yes Jesus, yes Jesus. அப்படி அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் இன்னும் விட்டுக்கொண்டு சகோதரி, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போவேன் என்று, அவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. ஆவியானுடைய உன்னத அனுபவத்திற்கு விட்டுக்கொடு. அவருடைய நீச்சல் ஆழத்திற்கு விட்டுக்கொடு. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல. வா வா, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக கர்த்தருடைய அன்பின் ஆழத்திற்குள்ளாய், அன்பின் நீளத்திற்குள்ளாய் உன்னை விட்டு விடங்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடங்கொடு, இடங்கொடு, இடங்கொடு. நிரப்பப்படுகிறாய், நிரப்பப்படுகிறாய். வெறுமைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எல்லா வெறுமைகளை நீக்கி போடுகிறார். சத்துரு வைத்த வெறுமைகள் நீங்கி போகிறது. சத்துருவின் திட்டங்கள், தந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது தகர்க்கப்படுகிறது. உனக்கு விரோதமாய் நின்ற சத்துருவின் திட்டங்கள் இப்பொழுது நாசமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் சத்துருவின் பிடரியை பிடிக்கிறது. தீபம் ஹமாஷிகரபலா ரிமலதரமனா ரிகபபமமா. யூதாவே, யூதாவே, எழுந்து துதி, எழுந்து துதி. கர்த்தரின் சத்துருக்களின் பிடரியை உன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிற சமயம். கர்த்தர் எழுந்தருளி ஆயிற்று. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். அவரை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள். ஆமே, ஆமே. கர்த்தருடைய யுத்தம், கர்த்தருடைய யுத்தம், தம்முடைய ஜனத்திற்காக கர்த்தம் செய்கிற யுத்தம். ஆமே. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது. ஆமே. உன் வழக்காளிகளோடு நான் வழக்காடுவேன். உன் வழக்காளிகளோடு நான் வழக்காடுவேன். நான் உனக்கு முன்பதாக சென்று உனக்கு விரோதமாக நிற்கிற எதிரியின் கிரியைகளை, சூழ்ச்சிகளை முறியடித்து உன் வழக்காளிகளோடு நான் வழக்காடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்து கொண்டிருக்கிறார். பலவானின் வில் முறிக்கப்படுகிறது. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்து கொண்டிருக்கிறார். பலமுள்ளவனை தள்ளி பலவீனமானவனை கை தூக்கி எடுக்கிறார் கர்த்தர். ஆமென். உள்ளவைகளை அவமாக்கும்படியாய் அற்பமாய் எண்ணப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென். மேன்மை பாராட்டுகிறன் எவனோ தன் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டும்படி ஆமென் சிறுமையும் எளிமையுமானவனை கர்த்தர் கை தூக்கி எடுக்கிறார். கை தூக்கி எடுக்கிறார். கை தூக்கி எடுக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய கரத்தை கர்த்தர் பிடித்து பயப்படாதே, நான் உன்னை கை தூக்கி விடுகிறேன், இந்த போராட்டங்களின் பிரச்சனைகளின் நடுவில் உன்னை நான் மீட்டெடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற கர்த்தர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய யோசனைகள் பெரியது. கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற நிறைவுகள் பெரியது. அவருடைய யோசனைகள் எந்த மனுஷனாலும் ஆராயப்படாதவைகள். கர்த்தர் உன் வாழ்க்கையை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, அவன் உன் குடும்பத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற யோசனைகள் எந்த மனிதனாலும் ஆராயப்படாதவைகள். ஆராயப்படாதவைகள். அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர். ஆமென். நம்பிக்கையோடு என் சமூகத்தில் நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்காக செய்யும் ரட்சிப்பை எதிர்பார்த்து நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவிசுவாசத்தோடு நிற்காத, விசுவாசத்தோடு நில்லு. ஆமென். அல்லேலூயா. நீ நம்பி இருக்கிற தேவன் இன்னார் என்பதை, ஆமென், நீ நம்புகிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். அறிந்து கொள்ளுவாய். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்து கொள்ளுவாய். ஆமென். மனுஷனை அல்ல, யாக்கோபின் புயபலமானவரை நம்பி இருக்கிறாய். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரை நம்பி இருக்கிறாய். ரகமா ரகடா ரத்தனரபோஷியாதனோ. ஆமென். பலவீனனோடு இருந்து வல்லமையானவைகளை செய்து முடிக்கிற கர்த்தரே நீ நம்பி இருக்கிறாய். நீ நம்புகிறது அவராலே வரும். நீ நம்புகிறது அவராலே வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நில்லு. ஆமென். ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய பர்வதத்தில் நில்லு. எலியாவின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உபத்திரவங்களின் நடுவிலே உன்னை கடக்க பண்ணி கொண்டிருக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அக்னியின் சூளையின் நடுவிலே உன் அருகில உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென். நான் யாக்கோபுக்கு போய் சொல்ல ரீகமலா ஷக்கபலதுரா ரிகபலம சந்ததாதனரோ. ஆமென், 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 ஆமென். ரகபலாதரபலமோ ஷமரதனா. ரகமமலதர சிவபபலதர கபபல தரபரபல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் உண்டாயிற்று? எத்தனை பேருடைய இருதயத்தில் அந்த நிச்சயம் உண்டாயிற்று? ஆவியானுடைய வல்லமை என்னோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்பவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி உயர்த்தி. ஒரு மனுஷனை கர்த்தர் கரம் பிடித்து நடக்க துவங்கி விட்டார் என்றால் எப்ராயிமை ஒரு குழந்தையை போல கரம் பிடித்து நடக்க பழக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை குழந்தையை போல கரம் பிடித்து நடக்க பழக்க துவங்கி ஆயிற்று. உன் கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். சிறுமையானவனை கொண்டு அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். எளிமையானவனை, அற்பமாய் எண்ணப்படுகிறவனை, எதற்கும் உதவாது என்று தள்ளப்படுகிறவன், ஒன்றும் இல்லையே, எனக்கு பின்னணி இல்லையே, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே, என்னை தாங்குவார் ஒருவரும் இல்லையே என்று இந்த தனித்து விடப்பட்ட
அற்பமா எண்ணப்படுகிற சிலரை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நில்லு. ஹல்லேலூயா. இன்னும் முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் போதும் ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே, ராஜா என்னோடு கூட இருந்தா போதும், மற்ற எல்லா நன்மைகளும் தானாய் வந்து சேரும். ஹல்லேலூயா. ராஜாவை மாத்திரம், உன்னதமானவரை மாத்தோம். ஹல்லேலூயா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்வோமா சொல்வோமா ஆண்டவரை பார்த்து, நம்புவேன் இறுதி வரை. உம்மை நம்புவேன் ஆண்டவரே, உம்மை நம்புவேன் ஆண்டவரே, உம்மை முடிவு வரையும் உம்மை மாத்திரம் நம்பி நிற்போம் ஆண்டவரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி. சபை இணைந்து கரம் உயர்த்தி சொல்லட்டும் சத்தமாய், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என்